தமிழகத்தின் தலைநகர் உள்ள மத்திய சென்னையில் வில்லிவாக்கம், ஹார்பர் அல்லது துறைமுகம், எழும்பூர், ரிசர்வ் தொகுதி, அண்ணா நகர், 1000 லைட்ஸ் என 6 தொகுதிகள் உள்ளன. இங்கு பல்வேறு அமைச்சர்கள் பலர் போட்டியிட்ட தொகுதி. அண்ணா நகராகட்டும் துறைமுகமாகட்டும் இரண்டிலுமே திரு கருணாநிதி அவர்கள் பல்வேறு துறை போட்டியிட்ட தொகுதியாகும். தற்போது ஹார்பர் தொகுதியின் சேகர் பாபு அவர்கள் அமைச்சர் இருக்கிறார். 1000 லைட்ஸ்லையும் திரு ஸ்டாலின் முன்பு போட்டியிருக்கிறார். அதற்கு முன்பாக திரு கருணாநிதியும் போட்டியிட்ட தொகுதி. எனவே தமிழகத்தின் மிக முக்கியமான தொகுதியாகும். வில்லிவாக்கம் தொகுதி ஒரு காலத்தில் தமிழகத்தின் மிகப்பெரிய தொகுதியாக இருந்தது. 2008ற்கு பிறகு இதிலிருந்து சில தொகுதிகள் பிரிக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது நாம் இந்த தொகுதியின் முந்தைய முடிவுகளை காண்போம். மத்திய சென்னையில் உள்ள 3 முதல் தொகுதிகள் வில்லிவாக்கம், எழும்பூர், துறைமுகம். இது மூன்றுமே கடந்த 3 தேர்தல்களிலுமே திமுகவின் கோட்டையாக விழுகிறது. திமுக வில்லிவாக்கத்தை 2006இல் 30,116 வாக்குகளிலும், 2016இல் 9,321 வாக்குகளிலும், 2021இல் 37,237 வாக்குகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. எழும்பூரில் 6,480 வாக்குகளில் வென்றுள்ளது. 2016இல் 10,679 வாக்குகளிலும், இந்த தேர்தலில் 2021இல் 38,728 வாக்குகளில் திரு பல்ராமன் திமுக அவர்கள் வென்றுள்ளார். துறைமுகம் தொகுதி சற்றே டைட்டான தொகுதியாக இருந்தது. 2006இல் 410 வாக்குகளிலும், 2016இல் 4,836 வாக்குகள் இருந்தார். 2021இல் தற்போது திரு சேகர் பாபு 27,274 வாக்குகளில் கைப்பற்றியுள்ளார். சேப்பாக்கம் தொகுதி இது முன்பு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி என்று இருந்த பொழுது ஒருமுறை திரு கருணாநிதி இங்கே போட்டியிட்டு வென்றுள்ளார். 2006இல் திமுக 8,526 வாக்குகளும், 2016இல் 16,255 வாக்குகளும், 2021இல் தற்போது திரு உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்ற தொகுதி 69,350 வாக்குகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. 1000 விளக்கு 2006இல் 2,468 வாக்குகளும், 2016இல் 8,829 வாக்குகளும், 2021இல் தற்போது டாக்டர் எழிலன் அவர்கள் அங்கே 24,001 வாக்குகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. அண்ணா நகர் தொகுதியை பொறுத்தவரை 2006இல் 12,390, 2016இல் 1,086 வாக்குகள் என இரட்டையிலே மிகுந்த போட்டி கொடுத்துள்ளது. மீண்டும் 2021இல் 27,445 வாக்குகள். கிட்டத்தட்ட இந்த 3 தேர்தல்களிலுமே திமுக இதை தொடர்ந்து வைத்துள்ளது. இந்த முறை என்ன ஆகும்? 4ஆம் தூண் கருத்து கணிப்பின் படியாக வில்லிவாக்கம், எழும்பூர், துறைமுகம், சேப்பாக்கம், 1000 விளக்கு 5ஐயுமே திமுக தன் கைவசமே வைத்திருக்கும். அண்ணா நகர் ஒரு இழுபறியாக உள்ளது. இங்கு முன்னிலையில் தாவேகா உள்ளது. எழும்பூரை பொறுத்தவரை இந்த இடத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை நிற்கக்கூடும் என்பதாக ஒரு ரூமரும் ஓடுகிறது.